குருவே துணை. வணக்கம். இன்றைய இசை இலக்கணம். தற்கால ராகப்பிரிவு பகுதி 2. தற்கால ராகப்பிரிவு கணநய தேசிய ராகம், கர்நாடக தேசிய ராகம், சுத்த சாயாலக சங்கீர்ண ராகம், கானகால ராகம், நவரச ராகம், கம்பித ராகம், ஆலாபனை ராகம், மித்ர ராகம், மங்கள ராகம் என 9 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. கணநய தேசிய ராகம். கண ராகம் எந்த ராகம் தானம் பாடுவதற்கு எளிமையாக இருக்கிறதோ அந்த ராகம் கணராகம் ஆகும். எடுத்துக்காட்டாக நாட்டை, மாயாமாளவ கௌளை, ஆரபி, ஸ்ரீராகம், வராளி. நயராகம் ஒரு ராகம் ஆலாபனையின் போது மிகுந்த அழகை தந்தால் அந்த ராகம் ரத்தி ராகம் அல்லது நயராகம் எனப்படும். எடுத்துக்காட்டு மோகனம், கல்யாணி, தோடி. தேசிய ராகம் இந்திய இசை முறைகளில் பொதுவாக காணக்கூடிய ராகங்கள் தேசிய ராகம் எனப்படும். கர்நாடக தேசிய ராகம். கர்நாடக ராகம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் உள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய தென்னிந்தியாவில் உருவான ராகங்கள் கர்நாடக ராகம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஆனந்த பைரவி, 72 மேலகர்த்தா ராகங்கள், மோகனம், ஹிந்தோளம், பேகடா, நீலாம்பரி. கர்நாடக ராகம். அதற்கடுத்து தேசிய ராகம். கர்நாடக தேசிய ராகத்தில் தேசிய ராகம் என்பது இந்திய இசை முறைகளில் பொதுவாக காணக்கூடிய ராகங்கள் தேசிய ராகம் ஆகும். எடுத்துக்காட்டாக அமீர் கல்யாணி, ஹிந்துஸ்தான் காப்பி, தேஷ், மாண்ட் போன்ற ராகங்கள். சுத்த சாயாலக சங்கீர்ண ராகம். சுத்த ராகம் ஒரு ராகம் பாடும் பொழுது வேறு எந்த ராகத்தின் சாயலும் வராமல் தனக்கென்று ஒரு தெளிவான சாயலை உடைய ராகம் சுத்த ராகம் எனப்படும். மோகனம், மத்தியமாவதி, சாவேரி, ஸ்ரீராகம், ஸ்ரீரஞ்சனி, ஹிந்தோளம் போன்ற ராகம் சுத்த ராகங்களாகும். சாயாலக ராகம் ராகம் பாடும்போது இனிமைக்காக வேறு ஒரு ராகத்தின் சாயல் ஆங்காங்கே வருமா ஆனால் அது சாயாலக ராகம் எனப்படும். எடுத்துக்காட்டாக பூர்வி கல்யாணி, இதில் பந்துவராளியின் சாயல் வெளிப்படும். தர்பார், இதில் நாயகியின் சாயல் வெளிப்படும். பைரவி, மாஞ்சி ராகத்தின் சாயல் வெளிப்படும். சக்கரவாகம், சௌராஷ்டிரம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் உள்ளது. சங்கீர்ண ராகம் இனிமைக்காக ஒரு ராகத்தில் சில ராகங்களின் சாயல் வருமேயானால் அது சங்கீர்ண ராகம் எனப்படும். எடுத்துக்காட்டாக ஆகிரி, இந்த ராகத்தில் வகுளாபரணம், தோடி, நடபைரவி ஆகிய 3 ராகங்களின் சாயல் வரும். மற்றொன்று துஜாவந்தி, இந்த ராகத்தில் கேதார கௌளை, சஹானா, யதுகுல காம்போஜி ஆகிய 3 ராகங்களின் சாயல் வரும். கானடா, இந்த ராகத்தில் தன்யாசி, புன்னகவராளி ஆகிய ராகங்களின் சாயல் வரும். கானகால ராகம் ஒவ்வொரு ராகத்தையும் அந்த ராகத்தை பாடக்கூடிய நேரத்தையும் சொல்வது கானகால ராகம் ஆகும். அதாவது அதிகாலை 4 முதல் 6 மணி வரை பூபாலம் அல்லது பூபாலம் ராகம் அல்லது பௌளி ராகத்தை இசைக்கலாம். காலை 6 மணி முதல் 8 மணி வரை பிலஹரி, கேதார கௌளை போன்ற ராகங்களை வாசிக்கலாம். காலை 8 முதல் 10 மணி வரை ஆரபி, தன்யாசி போன்ற ராகங்களும், முற்பகுதி 10 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீராகம், மத்தியமாவதி போன்ற ராகங்களும், நண்பகல் 12 to 2 மணி வரை சுத்த பங்களா, முகாரி ராகமும், பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நாட்டக்குறிஞ்சி, ஹம்சானந்தி போன்ற ராகங்களும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வசந்தா, பந்துவராளி போன்ற ராகமும், அந்தி மாலை பொழுதில் 6 முதல் 8 மணி வரை பைரவி, ஹம்சத்வனி போன்ற ராகங்களும்,
முன்னிரவு 8 மணி முதல் 10 மணி வரை கமாஸ், ரஞ்சனி போன்ற ராகங்களும், இரவு 10 மணி முதல் 12 மணி வரை சாருகேசி, ஆனந்த பைரவி போன்ற ராகங்களும், நள்ளிரவு 12 முதல் 2 மணி வரை அட்டானா, பேகடா போன்ற ராகங்களும், பின்னிரவு 2 மணி முதல் 4 மணி வரை ஹிந்தோளம், பாகேஸ்வரி போன்ற ராகமும் இசைக்கக்கூடிய கானகாலம் ஆகும். நவரச ராகம். இதனுடைய விரிவான விளக்கத்தை நாளை பார்க்கலாம். நன்றி.